வீரா இன்றைய எபிசோடுக்கான ரிவ்யூ. மாறன் ஃபைலை தொலைச்சிட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒவ்வொரு கலராக சொல்லி அந்த ஃபைலை பற்றி விசாரிக்கிறாரு. கடைசியில் ராமச்சந்திரன் மாறன் கிட்ட உங்ககிட்ட வட்டி வசூல் பண்ண சொன்னேனே பண்ணியா அப்படின்னு சொல்லி ஒரு அடி கொடுக்க அதை பார்த்த வள்ளி, பாவம் அவன் நைட்டு ஃபுல்லாக பச்சை கலர் ஃபைலில் தேடிட்டு இருந்தான், ஏன் அவனை அடித்த அப்படின்னு சொல்லி மாறனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த இடத்துல மாறனை திட்டுற மாதிரி ராமச்சந்திரன் வள்ளி 2 பேருமே திட்டுறாங்க. இதை பார்த்த புஷ்பா, தொலைஞ்சது ரெட் கலர் ஃபைலு, பச்சை கலர் ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்ல, ஃபைலோட கலரை நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு எப்படி அண்ணி தெரியும்னு மாறனு கேட்க, அப்போ புஷ்பா ஏதோ சமாளிக்கிறாங்க. ஆக மொத்தம் புஷ்பாவுக்கு மாறனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இன்னொரு பக்கம் வீரா கிட்ட மலர் மாறனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. பாடி கார்டு எந்த ஒரு தப்பும் செய்யறதுக்க மாட்டார், அவரை இனிமேல் இப்படி திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறத புஷ்பா கவனிக்கிறாங்க. எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கும்போது இவ எதுக்காக மாறனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற சந்தேகம் புஷ்பா மனசில் ஓடிட்டே இருக்குது. வெளியில் தனியாக மாறன் நின்றுட்டுருக்காரு. மாறன் கிட்ட அப்போது அந்த ஃபைலை எடுத்தது புஷ்பா தானா அப்படின்னு வீரா மாறன் கிட்ட கேட்க, அப்போது மாறன் சொல்கிறாரு, அவங்க எடுக்கலை, அவங்க ஃபைல் கலரை வச்சு சொல்லியிருக்காங்க, மற்றபடி அவங்க எடுக்கலைன்னு சமாளிக்கிறாங்க. அப்போது மாறனுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க தான் அந்த ஃபைலை எடுத்தது, அவள் எதுக்காக எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்துக்கலாம் போ அப்படின்னு வீராவை அனுப்ப வீரா அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் புஷ்பாவுக்கு மலர் மேக சந்தேகம் வந்துடுச்சு. வீரா மாறன் இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு மலரை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மலரை கூட்டிகிட்டு கடைக்கு போன புஷ்பா வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொருளாக வாங்குறாங்க. அந்த இடத்துல இதை கவனித்த மலர் புஷ்பா கிட்டே கேட்குறாங்க, வீட்டில் இருக்கவங்க மேலே உங்களுக்கு கோபம் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பாராட்ட, அப்போது புஷ்பா மலர்கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. இல்லை, வீட்டில் இருக்கவங்க எந்த தப்பும் செய்யலை, அதோட என் கணவரும் சுய நினைவில் இந்த தவறை செய்யலை, இருந்தாலும் தப்பு பண்ணிட்டாங்க, அதை நான் மன்னிச்சு என் குடும்பமாக ஏற்று நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இதானே என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய கல்யாண வயசு என்ன அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட கேட்குறாங்க. மலரும் 24 அப்படின்னு சொல்ல, உன் மனசில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு போட்டு வாங்குறாங்க. மலரும் புஷ்பா கிட்ட வாயை விட்டுறாங்க. இது மாதிரி மாறனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல புஷ்பாவுக்கு ஒரே சந்தோஷம். மலரை பகடக்காயாக யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளை பொறுத்திருந்து பார்க்கலாம்.